வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 7.2 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். 2 light source with amplitudes 5 units and 3 units respectively interface with each other. Calculate the ratio of maximum and minimum intensities. இந்த கொஸ்டின் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. 2 ஆம்ப்ளிடியூட் வேல்யூ இருக்குது. ஒன்று 5, அனதர் ஒன் இஸ் 3. ஸோ ஒன்று A1ன்னு வச்சுக்கிடுவோம், இன்னொன்று A2ன்னு வச்சுக்கிடுவோம். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட், ஸோ ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா மேலே உங்களுக்கு தரவாக தெரியணும். ஓகேவா? ஃபார்முலாவை எழுதியாச்சு. எழுதின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் வந்து மேக்ஸிமமாக இருந்தால் அல்லது மேக்ஸிமமாக இருக்கணும்னா அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. அங்கே இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். ஓகே, இந்த இருக்கு இல்லையா, இந்த காஸ் பை அப்படின்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பையோட வேல்யூ வந்து என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். அப்போ இது காஸ் 0வாக மாறும். காஸ் 0வோட வேல்யூ என்ன, 1. அப்போது அதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது, 2A1 A2. அது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், 1 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 2A1 A2ன்னு என்ன செய்யும், கிடச்சிரும். இப்போ இது எப்படி இருக்குது, A² + B² ப்ளஸ் 2AB அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ரைட், ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். A + B த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A² ப்ளஸ் B² ப்ளஸ் 2AB. ஏயோட வேல்யூ என்ன, A1. பியோட வேல்யூ என்ன, A2. நல்லா கம்பேர் பண்ணுங்கள். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் சின்ன கிளாஸ்லலாம் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் பெரும்பாலும் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன செஞ்சுருப்போம், எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். இங்கே ஜஸ்ட்டு ரிவர்ஸில் பண்ணணும். ஸோ இனிமேல் ரிவர்ஸில் பண்ணுறதுக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியும் என்ன செய்யலாம், எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, A + B த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்லேயும் எழுதலாம். ஸோ ஏயோட வேல்யூ என்ன, A1. பியோட வேல்யூ என்ன, A2. அப்போ A + B த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. இப்போ A1 அண்ட் A2க்கு வேல்யூ என்னன்னு தெரியும், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 + 3 த ஹோல் ஸ்கொயர். 5 + 3 எவ்வளவு, 8². 8² என்ன அர்த்தம், 8 2 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ரூட் அவுட்டு அப்போ வெளில எடுக்கும்போது ஒரு 8 வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் இப்படி தான் வந்துச்சு. செகண்ட் ஒன், ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் இஸ் மினிமம் அப்படின்னா இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், 180 இருக்கும். 180னா காஸ் 180யோட வேல்யூ வந்து -1. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, -1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இந்த இடத்துல காஸ் பையை தூர தூக்கிட்டு -1 அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போ இந்த 2A1 A2வை -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். அதனால் அந்த டேம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா மைனஸ் ஆயிடுது. ஓகே, அப்படி தான் இது வந்து எப்படி ஆச்சு அப்படின்னா மைனஸ் ஆச்சு. ஓகே, இப்போ இதை பாருங்கள், A² + B² -2AB அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம், A - B த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதலாம். அப்போ A1 A2க்கு வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். 5லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 2² 2² ரூட் அவுட்டு வெளில எடுத்தால் 2. இப்போ இது இன்னொரு ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு என்னங்கிறது தெரியணும். I is directly proportional to A². அப்போது I மேக்ஸிமம் வந்து A²க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். I மினிமமும் A²க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் இந்த 2 வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். A மேக்ஸுக்கு வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், A மினிமமுக்கும் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த 2 வேல்யூவை நம்ம என்ன செய்வோம், சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகே, 8 2
அப்போ 8 ஸ்கொயர் எவ்வளவு 64. 2 ஸ்கொயர் எவ்வளவு 4. 64 4ஆல் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும். மேலே 16 கிடைக்கும், கீழே 1 கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அதோட ரேஷியோ வந்து எவ்வளவு 16:1. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.